6 மாதம் ஒர்க் பண்ணுறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் பார்ட்டி ஸ்டாஃப், அதாவது பின்னத்த தப்பா யூஸின் ஸ்டாஃப் வந்து அண்ட் தென் லோக்கல் கிண்ணா பாங்கர்ஜ் வாட் டு டூ. ஃபாரின் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்லனா அவங்க அந்த ரூல்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ 6 மாதம் ஒர்க் பண்ணியும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர்லேயே அது வந்து அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்குமா? ஓகே, ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, முதல்ல நீங்கள் அவங்க வந்து அவங்க ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ப்ரொபேஷன் வந்து 3 மாதம் கொடுத்துருக்காங்களா, இல்லை 6 மாதம் கொடுத்துருக்காங்களா, இல்லை 1 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா முதல் ஆஃபர் லெட்டர் பார்க்கணும். அப்போ அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து 3 மாதம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 மாதத்துக்குள்ள அவங்க வந்து அந்த கம்பெனி பார்க்கணும்னா தெரியப்படுத்தணும். உங்களை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறோமா, இல்லை உங்களோட ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமான்னு. ஒரு கம்பெனி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரைக்கும், ரிட்டன் லெட்டர் கொடுக்காத வரைக்கும், யூ ஆர் டெம்பரரி ஸ்டாஃப், யூ ஸ்டில் அண்டர் ப்ரொபேஷன். இல்லை 6 மாதம் மேலே ஆச்சு லெட்டர் கொடுக்கல, நான் ஆட்டோமேட்டிக்காக நான் கன்ஃபார்ம் ஸ்டாஃப் ஆயிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. கம்பெனி வந்து ஆஃபிஷியலாக ரிட்டன் லெட்டர் கொடுக்கணும், யூ ஆர் கன்ஃபார்ம் ஸ்டாஃப்னு. அப்போ தான் அவங்க கன்ஃபார்ம் ஸ்டாஃப். அப்படி உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் அவங்க இன்னும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கல, 6 மாதம் ஆச்சு 7 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்களோட ஹெச்ஆரோ இல்லை அந்த கம்பெனியோட ஓனரோ நீங்கள் கேட்கலாம். சார் நான் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டேன், 7 மாதம் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கல, நீங்கள் கேளுங்க. அது உங்கள் உரிமை தான், நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அது தவறு கிடையாது. அது தவறு. அப்போ ஒரு இடத்துல வந்து எவ்வளோ நாள் தான் அதோட டெம்போ கொடுப்போம்? 6 மாதம் கூட போனால் 1 வருஷம் கூட இருக்கா, 2 வருஷம் கூட இல்லை இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு வருஷம் கூட வந்து அவங்க வந்து ப்ரொபேஷனில் வச்சிருப்பாங்க. பட் என்னன்னா அதுக்கு போதுமான விளக்கம் கொடுத்தாகணும் அந்த லெட்டரில். இந்த மாதிரி வந்து ஒரு 6 மாதம் நம்ம வந்து ஆஃபர் லெட்டரில் போட்டிருக்கோம் ப்ரொபேஷன் சொல்லிட்டு. இப்போ அந்த 6 மாதம் முடியறது கட்டியும் ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதம் நாங்கள் ப்ரொபேஷன் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பட் அந்த லெட்டரில் காரணம் போடணும். அதாவது வந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் அடிக்கடி நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, லேட்டாக வரீங்க, உங்கள் வேலையில் இன்னும் நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஸோ அதனால் எங்களால் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது, உங்களுக்கு இன்னும் நாங்கள் 3 மாதம் நாங்கள் ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். சும்மா கண்மூடித்தனமாக வந்து நான் ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட வந்து கேட்டு பார்க்கணும். ஹெச்ஆர்ட்ட கேட்கணும். அப்புறம் இந்த கம்பெனியில் ஹெச்ஆர் இல்லையோ யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்கலாம். பேரோல் சைட்டில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா ஓகே, இப்போ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுவலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேனுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் செய்வாங்க. அப்போ அந்த எக்ஸலில் செய்யும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேரோல் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அப்போ அந்த சாஃப்ட்வேரை வந்து அந்த கம்பெனிக்குள்ள நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க அந்த கம்பெனியில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அந்த ஸ்டாஃபில் வந்து நம்ம எல்லா பேரும் அவங்க போட்டுட்டு அவங்களோட பேசிக் சேலரி, அலவன்ஸ், வேஜஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம கீன் பண்ணிவிட்டு அவங்க சைடு நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் தான். அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்ச் கட் பாய்க்கலாம், இல்லை ஃபிங்கர் டேக் பாய்க்கலாம். அது நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா டுகெதர் வித் எம்சிஎஸ் லீவ் ஃபார்ம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாதமும் எம்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, annual leave எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, எமர்ஜென்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெக்கார்ட் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பேரோல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து அவங்களுக்கு நம்ம இமெயில் பண்ணிடுவோம். இமெயில் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தோன்னா அது ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி தான். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து அவங்களோட பேங்கிங் சிஸ்டம் அக்கௌண்ட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டோக்கன் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு பட்டனில் சேலரி டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து கீன் பண்ணி மேனுவல் பண்ண தேவையில்லை. 1925 வெள்ளி.31 காசுனா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் கீன் பண்ணணும். அப்புறம் அந்த அமௌண்ட் மிஸ்டேக்கில் நம்ம போடணும். அப்புறம் அந்த ஆளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அவங்க அந்த சேலரி போட்டு ரெண்டாவது பர்சனுக்கு போடும்போது அங்கே ஒரு 2355.35 காசு இருக்கும். அப்போ அவங்க ஒன்று அது அவங்க கீன் பண்ணி தேவையில்லை. மேபி டிஜிட்டில் சம்டைம் வந்து தப்பாக கீன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம சிஸ்டமில் போட்டு நம்ம ஜெனரேட் பண்ணி ஃபைல் கொடுத்தோன்னு அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஒரு காசு கூட மிஸ்டேக் நடக்காமல் ஒரு டோக்கனில் ஒரே டைமில் 10 பேராக இருந்தாலும் சரி 1000 பேர் இருந்தாலும் சரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு கிரெடிட் ஆகிரும். சம்பளம் போட்டு சேலரி கிரெடிட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பே ஸ்லிப்பை நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். பை இமெயில் நம்ம பண்ணிடுவோம், இல்லை பை பர்சனலாக அவங்க வாட்ஸ்அப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப் கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பேரோல் ஃபைல் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அந்த டோட்டல் சேலரி வேஜஸை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்மளே சேலரி டிஸ்பர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளே பே ஸ்லிப் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தலைவலி அவங்களுக்கு மிச்சம், ஒரு சுமை அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. பேரும் நம்ம பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன சம்பளம் பண்ணணுமோ அதே நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு ரிசிப்டும் கொடுத்து பே ஸ்லிப்பை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி நடத்தும் போது கண்டிப்பாக தம்பிரின் இல்லாட்டி பஞ்ச் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அதை ப்ரொவைட் பண்ணிட்டாலே நீங்கள் அவங்களோட கல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு
என்ன அவங்க கொடுக்குறாங்க அந்த கிரைட்டீரியாலாம் செக் பண்ணிட்டு ஒரு பே ஸ்லிப். ஆமா, ஒரு டாக்குமெண்ட் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வச்சு நம்ம பேரோல் ஜெனரேட் பண்ணிடுவோம். பட் எங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா கேட்போம். சார் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஏதாச்சும் இருக்கா அவங்க பார்க்கறதுக்கு? நீங்க ஓகே, இப்போ கேஎஸ் பேரோல் சொல்யூஷன் கீழுக்கு மூலியமாக ஒரு ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது எனக்கு வந்து இந்த பே ஸ்லிப் கொடுக்கணும், அதே நேரத்தில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும், ஆன் டைமில் கல்குலேட் பண்ணிவிட்டு அங்கே லீவு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி 5 பேர் உங்களுக்கு தொழிலாளி இருக்கா, இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, மாதம் மாதம் வரும்போது பே ஸ்லிப் நான் வந்து 2 வாரம் கழிச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா இந்த ஒரு சொல்யூஷன் வந்து இவங்க கொண்டு வராங்க. எப்படி இருக்குது அந்த சொல்யூஷனை காட்டியிருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிங்கர்டெக் வந்து நம்ம சிஸ்டம் மூலியமாக நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட வேண்டியது. அனுப்பினோடனே நம்ம சிஸ்டமில் நம்ம கீன் பண்ணும்போது இப்படி வரும். நம்ம பாய்க்கிறது வந்து SQL சிஸ்டம் பாய்க்கிறோம். இந்த மாதிரி வந்து அவங்க பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கையில் வந்து இந்த டோட்டல் சம் இருக்கும். இந்த டோட்டல் சம் தான் வந்து அவங்க வந்து சேலரியாக கொடுக்கணும். இல்லை நம்மள்கிட்ட பேங்கிங் பண்ணாங்க, நம்மளே சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இது வந்து சிஸ்டம் ஜெனரேட் பண்ணுறது ஏர் நடக்க 0.001% தான் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 100% வந்து அக்யூரேட்டா லீவ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீன் பண்ணுறது தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இதோட சேர்த்து லீவ் ஃபார்ம் கொடுக்குறாங்க. லீவ் ஃபார்ம் கொடுக்கும்போது இந்த பர்சனுக்கு வந்து இத்தனாம் தேதி நம்ம லீவ்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். MC கொடுத்துட்டாங்கன்னா MC வந்து சேலரி as யூஸ்வல், அது நம்ம டிடக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ப்ரொபேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் MC வந்து பக்கம்னா சம்பளத்தில் டிடக்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. இப்போ அவங்க 1007 சொல்லி நான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்க ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு MC போடுறாங்கன்னா அந்த MCக்கு வந்து நான் விட்டக்கூடாது. அந்த சேலரி வந்து நான் மைனஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு சேலரி வந்து கல்குலேட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா 14 நாள் கொடுத்தாகணும். அந்த 14 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோரேட் பிரகாரம் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு நான் டிசம்பர் நான் ஜாயின் பண்ணுறேன், நான் 14 நாள் MC எடுக்கலாமா? நீங்கள் எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எம்ப்ளாயர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூந்து 1 மாதத்துலேயே நீங்கள் 14 நாள் MC போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இன்னும் 2-3 மாதத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து முடியாது. உங்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, உதாரணத்துக்கு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ கோவிட் வந்துருச்சு, வேலைக்கு பூந்து 1 மாதத்தில் ஒரு 5 நாள் நீங்கள் லீவ் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸா பி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா 5 நாள் குவாரண்டைன் பண்ணணும். நீங்கள் லீவில் இருந்தாலும் உங்களுக்கு சேலரி நடக்கும். அது நம்ம டிடக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதே மாதிரி நம்ம சிஸ்டம்ல வந்து ஒவ்வொரு மாதமும் பேரோல் செய்யும் போது நம்ம இந்த லீவை நம்ம அமௌண்ட் கெயின் பண்ணும்போது சிஸ்டம் கேப்சர் பண்ணி நம்ம வந்து லீவ் சம்மரி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க அந்த இது. ஆமா, நம்ம சிஸ்டம்ல ஜெனரேட் பண்ணும்போது லீவ் சம்மரி நமக்கு வந்துடும். அது மாதம் எடுக்கலாம், இல்லை 6 மாதம் வரைக்கும் எடுக்கலாம், இல்லை வருஷம் கூட எடுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்போ என் பேர் சுரேஷ். ஓகே, சுரேஷ் வந்து இந்த வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு, எத்தனை நாள் MC போட்டிருக்காரு, எத்தனை நாள் annual leave எடுத்திருக்காரு, எத்தனை நாள் எமர்ஜென்சி லீவ் போட்டிருக்காரு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம சிஸ்டம்ல கீன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஜெனரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம்.